நான் அடிப்படையில நான் வந்து சிறுவர்களுக்காக எழுதணும்னு நான் திட்டமிடல. நான் கவிதைகள் எழுதிட்டு இருந்தேன். பெரியவர்களுக்கான சிறுகதைகள் தான் எழுதிட்டு இருக்கேன். இப்போ எழுதிட்டு இருக்கேன். ஆனா எங்க ஊர்ல ஏதோ ஒண்ணு செய்யணும். எங்க ஊர் குழந்தைங்களோட ஏதாவது நம்ம இன்டராக்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வெளி உலகமே பெருசா தெரியாது. வெளி உலகம்னா ஒரு இங்க இது நடக்குது, ஒரு அரசியல் சார்ந்து தெரிஞ்சுக்கணும், ஒரு இலக்கியம் சார்ந்து தெரிஞ்சுக்கணுங்கிற அப்படிலாம் எந்த இதுவுமே இல்ல. அப்போ வந்து நாங்க என்ன பண்ணோம், ஊர்ல வந்து ஒரு சின்ன ஒரு இயக்கம் ஒண்ணு பண்ணோம். அக்னி குஞ்சுகள் சிறுவர் இயக்கம் சொல்லிட்டு பாரதியாரோட ஒரு வரி எடுத்துட்டு பண்ணணும். அது வந்து நிறைய வந்து கல்வி சம்பந்தமா நம்ம எதுவும் சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படிங்கறதும் முடிவா எடுத்துக்கிட்டோம். ஒரு விழிப்புணர்வு, கல்வி பத்தியான விழிப்புணர்வு இதெல்லாம் சொல்லவே கூடாது. கலை சார்ந்த விஷயம், பண்பாடு சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம ஏதாவது முன்னெடுப்போம். அது குறித்த சிறப்பு நபர்கள் இருப்பாங்க இல்லையா, ஒரு ஒரிகாமி பண்றவரு, ஒரு மேஜிக் பண்றவரு, அப்படியான இது இருக்காங்க இல்லையா, அவர்கள் எல்லாம் வந்து வாரம் வாரம் அழைச்சிட்டு போய் அங்க ஊர்ல, எங்களோட கிராமத்துல, விஷ்ணுபுரம் தான் எங்க ஊரு, கும்பகோணம் பக்கத்துல, அங்க வந்து நாங்க செஞ்சுட்டு இருந்தோம். அதோட எங்க ஊர்ல ஒரு திருவிழா நடக்கும். கிராமத்து திருவிழானா உங்களுக்கு தெரியும், ரொம்ப உற்சாகமா நடக்கிற விஷயம். ஒரு வாரம் நடக்கும்.